ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு விஷன் ஆன் அகாடமி. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட். இதில வந்து இந்த டைரக்ட் சீனியர் கிடையாது. ஸோ ஜூனியர் போயிட்டு தான் சீனியர் போகணும். ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷில வந்து கம்பல்சரி இன்டர் போயிட்டு தான் சீனியர் போகணுங்கன்னு 2 டேஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிருச்சு. இங்க நெறைய பேர் வந்து அதை ஏத்துக்கவே முடியல. ஓகேங்களா? இது எந்த மாரி எந்த லாஜிக் வச்சு இப்படி குடுத்தாங்க? எதுவுமே வந்து ஏத்துக்க முடியல. ஸோ அதனால வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. ஸோ, அதனால வந்து நெறையா பேர் வந்து ஆ நெறைய நெறைய பேர் டோட்டுக்கு மெயில்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ, அதில வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப் என்ன கிடைச்சிருக்கு அப்டின்னா, ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் ஐ.வி. நாகராஜன் வலியுறுத்தியுள்ளார். ஓகேங்களா? அவருக்கு வந்து நியூஸ் போயிருக்கு. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. ஆக்சுவலி ஒரு சூப்பரான ஒரு மூவ் தான் அது. ஸோ, அதில என்ன தெளிவா சொல்லியிருக்காருன்னா, அவரு வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளிலும் இடைநிலை தேர்வு சான்றிதழுக்கு தனி முன்னுரிமை இல்லை. இன்டர் வந்து டிஎன்பிஎஸ்சி கன்சிடரே பண்றது கிடையாது. அப்புறம் எதுக்கு இவங்க வந்து இன்டர் வந்து கம்பல்சரி முடிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது இன்டருக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு சஜஷன் குடுத்தா ஓகே. ஓகேங்களா? இல்லாட்டி இன்டர் நீங்க எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு 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 ஜிஓ மாரி பாஸ் பண்ணணும். இன்டர் முடிச்சவங்களுக்கு தனி ஒரு முன்னுரிமை கிடைக்கு. அந்த மாரி சொன்னதுக்கப்புறம், நீங்க சிலபஸ் கம்பல்சரி இன்டர் சேஞ்ச் பண்ணா ஓகே. பட் அப்படியும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி நீங்க போர்ட்டல்ல போனீங்க அப்படின்னா, இன்டர் எடுத்துக்கவே மாட்டா. ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர், அத விட்டா ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் சீனியர் தான் அதாவது ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் சீனியர் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த மாரி இருக்கும்போது இன்டர் எதுக்கு வந்து கம்பல்சரி பண்றாங்க? அது எனக்கு புரியல. அதே மாரி பாருங்க, தமிழ் முதுநிலையும், ஆங்கில முதுநிலையும் மட்டுமே தகுதியா எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ் சீனியர், இங்கிலீஷ் சீனியர் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க அவிங்க. இன்டர ஒரு விஷயமாவே டிஎன்பிஎஸ்சி கன்சிடர் பண்றது கிடையாது. எனவே, தற்போது வெளியிட்டுள்ள புதிய விதிகளின்படி ஆங்கில சுருக்கெழுத்து முதுநிலைக்குச் செல்ல தடையாக இருக்கும் இடைநிலைத் தேர்வை நீக்க வேண்டும் என்பது அனைத்து மாணவர்களின் விருப்பமாக உள்ளது. இதனை தமிழக அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸோ உண்மையாலுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் இது. ஓகேங்களா? ஏன்னா, டைரக்ட் சீன் கண்டிப்பா அலோவ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க சொல்றபடி சிலபஸ் சேஞ்ச் வந்து எதுக்கு சேஞ்ச் பண்ணாங்க? எதுக்கு செகண்ட் பேப்பர் கொண்டு வந்தாங்க? மத்த ஸ்டேட்ல இருக்கு ஓகே. சரி ஓகே. இப்ப ச த இப்ப இங்க நம்ம செகண்ட் பேப்பர் கொண்டு வரும்போது, இது ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்டின்னா, ஷார்ட்கட்ஸ் ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரோக் எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். இப்ப ஜூனியர், இன்டர்ல எல்லாத்துலயுமே நீங்க லாங் ஹேண்டு குடுக்குறீங்க. நீங்க போட்ட ஸ்ட்ரோக்க லாங் ஹேண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க ஷார்ட் ஹேண்ட்லேருந்து ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு சில பேர் வந்து ஷார்ட்கட்லேயே படிச்சிருப்பாங்க அவிங்க. ஸோ அவிங்க லாங் ஹேண்ட் எப்படி எழுதுவாங்க? நீங்க குடுத்த ஸ்ட்ரோக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் எதுவுமே நீங்க கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா ஓகே. ஓகேங்களா? அதே மாரி டயட் சீனியர் வந்து எதுக்கு தூக்குனாங்கன்னே தெரியல. ஏன்னா ஸ்கில் இருக்கிறவன் டயட் சீனியர் பண்ணிட்டு போயிரலாம். ஓகேங்களா? இதுக்காக அகைன் ஒரு 6 மாசம் வேஸ்ட் பண்ண அந்த அவசியமே கிடையாது. ஒருத்தவனுக்கு வந்து ஃபுல் டே டைம் இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா இங்க வந்து 5 டூ 6 ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஜூனியருக்கு பதிலா சீனியரே பண்ணிட்டு போலாம். அத விட்டுட்டு ஜூனியர் போய் தான் சீனியர் போகணுங்கிறது வந்து எந்த வகையில பாசிபிள்ன்னு தெரியல. ஓகேங்களா? இது வந்து மத்த ஸ்டேட்லலாம் இப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மத்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க டயஸ்லாம் இருக்கு. மேபி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா. அங்க டயஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி இருந்து தமிழ்நாட்ல எதுக்கு இந்த மாரி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ இது இது என்ன ரீசன்? இதனால ஆக்சுவலி ஒரு ஜிஓ ப்ராப்பரா பாஸ் பண்ணி, இதனால தான் நாங்க வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்றோம். ஜூனியர் போயிட்டு சீனியர் கொண்டு வரோம். அந்த மாரி ஒரு அப்டேட் கூட குடுக்கல அவிங்க. திடீர்னு எக்ஸாமுக்கு 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து நாங்க சிலபஸ் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவ்வளவு நாள் வந்து சீனியர் பிராக்டிஸ் பண்ணவங்கலாம் வந்து எப்போ டக்குன்னு வந்து லோயர் கிரேடுக்கு மாறுவாங்க? அவிங்க மைண்ட் செட் எந்த மாரி இருக்கு? ஸோ அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி துளி கூட கன்சிடரே பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடண்ட்ஸ் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்தவங்க வந்து கேஸ் போடுவாங்க. இதுக்கு வந்து ஸ்டே வாங்குவாங்க அப்படின்னு இருக்கறதுக்கு பதிலா, நாம்பளா அதாவது நீங்களா வந்து டோட்டுக்கு வந்து மெயில் அனுப்புங்க. போஸ்ட் அனுப்புங்க, தபால் அனுப்புங்க. ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்க அதில ஆட் பண்ணி நீங்க டோட்டுக்கு மெயில் அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ மாற்றங்கிறது நம்பகிட்ட இருந்து வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம மத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டா நாம ஒரு மாற்றம் கொண்டு வந்தோம்னா, ஓவரால் தமிழ்நாடு முழுல எல்லாருமே வந்து ஒரு டோட்டுக்கு மெயில் பண்ணும்போது கண்டிப்பா டோட் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ யாரும் பயந்துக்க வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து சாரி டோட்டுக்கு வந்து நீங்க மெயில் போட்டே தீருங்க.
சப்போஸ் மெயில் ஐடி தெரில அப்படின்னா, நீங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து மெயில் ஐடி குடுக்குறேன். நீங்க அப்டேட் பண்ணி நீங்க செக் பண்ணிட்டு டோட்டுக்கு மெயில் அனுப்புங்க. ஓகேங்களா? ஆ ஸோ இத யாரும் விட்டுற வேண்டாம். ஏன்னா இது ஒன்ஸ் இப்ப நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இதுதான் கம்பல்சரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஜூனியர் போயிட்டு, சீனியர் போயிட்டு அதுங்க ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டாங்கிற ஒரு ஃபீல்டே டோட்டலா வந்து அபாலிஷ் ஆயிரும். உண்மையாலுமே இதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா? இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா. ஆல்ரெடி இந்த சிலபஸ் கேட்டுட்டு வந்து நல்லா படிச்சவங்க கூட இதுக்கு மேல படிக்காதது வேஸ்ட்டுன்னு சொல்லி கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் புதுசா யாரும் படிக்கவும் போறதில்ல. ஓகேங்களா? ஸோ மொத்தமா இந்த ஃபீல்டே வந்து வேணான்ட்டு போற நெலம இந்த சிலபஸ்னால வரப்போகுது. ஸோ டோட்டுக்கு எல்லாருமே மெயில் பண்ணுங்க. எல்லாருமே உங்க ஃபீட்பேக் குடுங்க. தபால் அனுப்புங்க. ஃபோன் பண்ணி பேசுங்க. என்னவோ வாட்டெவர் இட் மே பி என்ன வேணா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு டோட்டுக்கு நம்மளோட ஆதங்கத்த தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தினா மட்டும் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே தவிர, நாம்பளா எந்த ஸ்டெப் எடுக்காத வரைக்கும் எந்த சொல்யூஷனுமே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ மாற்றம்ங்கிறது நம்பகிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? எல்லாருமே மெயில் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோட அந்த வீடியோ மோட்டிவே வந்து இந்த டைரக்ட் சீனியர் சிலபஸ் வந்து பழையபடி கொண்டு வரணும். இதுக்காக தான் வந்து இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு கொண்டுருக்கிறோம். ஓகேங்களா? செகண்ட் வந்து நீங்க பாஸ் மார்க்கே 45 பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ ரிஸ்க் இது? இதெல்லாம் நீங்க யோசிக்கவே கிடையாது. 35 மார்க் எடுக்கவே ரொம்ப டஃப் இங்கிலீஷ் சீனியர்லாம். இதில இன்டர்லயும் 45 எடுத்து, சீனியர்லயும் 45ங்கும்போது எவ்வளோ ஒரு ரிஸ்க் அவங்களோட மைண்ட் செட்டு, ஒர்க்குக்கு போற லேடீஸு, ஹவுஸ் ஒய்ஃபு, ஸோ ஒர்க்குக்கு போற ஜென்ஸு எல்லாருமே எவ்வளோ சஃபர் ஆவாங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன மோட்டிவேட் பண்ணி, ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப்குள்ள போயிறலாம் அப்படின்னு கனவோட படிச்சிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து சிலபஸ் அப்டேட்டுங்கிறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு இது. ஓகேங்களா? டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க எல்லாருமே ப்ராப்பரா டோட்டுக்கு நீங்க மெயில் போடுங்க. கண்டிப்பா டோட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எகெயின்ஸ்டா டோட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ நாம ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பா டோட் நமக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.